விசேஷமானவர்கள். நீங்க ஆண்டவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு ஸ்பெஷல் தான். நான் தான் உன்னை உருவாக்கினேன். உனக்காக சிலுவையிலே மரித்தேன். உனக்காக ரத்த சென்று உயிர்த்தெழுந்தேன். உனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். பயப்படாத. அதனால இந்த உலக காரியம், பாடு, இதை கண்டு சோர்ந்து போகாத. நான் இயேசுக்கு விசேஷமானவன், விசேஷமானவன் சொல்லுங்க. உலகத்துல பெரிய மகிழ்ச்சி வந்துடும். நீங்க ஸ்பெஷல் தானே. நீங்க தைரியமா சொல்லுங்க, இயேசுவே, நான் உமக்கு விசேஷமானவன். எந்த பாகுபாடு இல்லாம நம்ம நேசித்து விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறவர். இல்லங்க, எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க, நாங்க வேற மதங்க. இயேசு மத வித்தியாசம் பார்க்க மாட்டாருங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை சரிசித்தவர், உங்களுக்காய் மறைத்தவர். நீங்க அவருக்கு விசேஷம்தான். அதனால நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுங்களோ நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் விசேஷம் தானே, அப்ப எனக்கு இதை செய்யுங்க. எனக்காக விசேஷமா தான் என்னை சிருஷ்டித்த, எனக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்தீங்க, எனக்கு இது செய்யுங்கன்னு வேண்டிக் கொள்ளுங்க. உடனே இந்த அற்புதம் நடக்கும். விசேஷமான அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னை விசேஷமானவனாய், விசேஷமானவளாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் விசேஷமே நீர் சொன்னீர், விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.